அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரும் மீட்பருமாகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு இம்மாதம் முழுவதும் உங்களையும் என்னையும் அவருடைய பாதையிலே அவருடைய வாழ்வு கண்டு வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக நாம் சிந்திக்க கேட்க இருப்பது அது உபாகமம் 19ஆம் அதிகாரம். அங்கே உபாகமம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் இப்படியே தீமையானதை உன் நடுவிலிருந்து அகற்றிவிட வேண்டும். மற்றவர்கள் கேட்டு அதை பயந்து இனி உங்களுக்கு அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்களாக. இந்த வாரத்தினுடைய முதல் நாளிலே நம்முடைய அருமை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வரும்போது அவர்களுக்கு பல்வேறு விதமான வழிநடத்துதலை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறிய செயலுக்கூட ஒரு பெரிய பூகம்பத்தை, பெரிய நிழலை கொடுப்பது, சிறிய பாவத்துக்கு பெரிய நிழலை கொடுப்பது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்லை. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் தீமை செய்தால் நீ அவனுக்கு நியாயம் தீர்க்கும்போது அவனுக்கு என்ன செய்ய நினைத்தாயோ அதை அவனுக்கு அப்படியே செய். ஆகவே நீ இந்த தீமை உன்னை விட்டு அகல வேண்டும். இனிமேல் இதை பார்க்கிறவர்கள், உன்னை பார்க்கிறவர்கள் நீ கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தவான் என்று நினைக்கும்படியாக, அவர்கள் பயந்து உனக்கு நடுங்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நீ வரும்பொழுது உன் தீமையை உன்னை விட்டு விளக்கு என்று சொல்கிறார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்துக்கு ஏற்காத ஒவ்வாத ஆடைகளை, உணவை, பழக்க வழக்கங்களை நாம் அகற்றி விடுவோம். இதுதான் தீமை தரக்கூடியவைகள் என்பவர்கள். குறிப்பாக கடவுளுடைய சன்னிதானத்தில் வர வேண்டும், செபிக்க வேண்டும். ஆனால் உலகத்தில் ஓடுகிற நம்முடைய வாழ்க்கை இவையெல்லாம் தீமைகளை தருகிற அந்த தீமைகளை நாம் விட்டு அகன்று கடவுளுடைய ஆலயத்துக்கு ஓடி வர வேண்டும். அப்படி ஓடி வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவியம், புதிய ஜீவியம், பரிசுத்தமான ஜீவியம் நடைபெறும். சங்கீதம் 55:2வது வசனத்தில் கவலை மன அமைதியை கெடுத்து விடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 14ஆம் அதிகாரம் 21-27 அங்கே பர்னபாவும் பவுலும் யூத குடியிருப்பு மக்கள் கவலை இல்லாத மனிதனே கிடையாது என்று சொல்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலைகள், டிஃப்ரெண்ட் ஒரிஸ் ஆஃப் இன் த வேர்ல்ட். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. இன்றைக்கு பாவமே நம்முடைய கவலையாக இருக்கிறது. பரிசுத்தமில்லாத வாழ்க்கை நம்முடைய கவலையாக இருக்குது. ஐயோ, நான் தினம் ஜெபிக்க வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியவில்லையே என்பது கவலையாக இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் கொடுக்கிற சாத்தானை, தீமை செய்கிற சாத்தானை, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய ஜீவியத்துக்கு தீமை கொடுக்கிற சாத்தானை நம்மை விட்டு அகழ்வதற்கு, அவனை விரட்டி அடிப்பதற்கு, அவனை எதிர்ப்பதற்கு நாம் மனமில்லாமல் இருக்கிறோம். ஆனால் அவர்களோடு நாம் சேர்ந்து கைகோர்த்து போகிறோம். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு தீமை உன்னை அணுகாதபடி பார்த்துக்கொள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் அழைக்கப்பட்ட இறை மக்களே, சங்கீதம் 121 ஆண்டவராகிய கடவுள் தாவீதின் வழியாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அங்கே உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கும் கூட அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் கூட்டு சேர்த்திருக்கிற அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை தீமை அணுகாதபடி காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தீமை உன்னை விட்டு நீங்க வேண்டும். உன்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும். பண கஷ்டம் நீங்க வேண்டும். வியாதி கஷ்டம் நீங்க வேண்டும். வியாதி என்ற தீமை நீங்க வேண்டும். பொல்லாப்பு என்ற தீமை நீங்க வேண்டும். பாவம் என்ற தீமை நீங்க வேண்டும். அந்த வாழ்விலே இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசமுள்ள இயேசு சுவாமி, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை பார்க்க அவளோடு இருந்தவர்கள் இல்லை. ஆனாலும் நாங்கள் இந்த 8வது மாதத்தில் உங்களுடைய சன்னிதானத்தில் 5ஆம் தேதி வந்திருக்கிறோம். சுவாமி கடவுளே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து ஆண்டவரே, நாங்கள்
உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவரை எங்களுக்கு இடையூறாக வாழ்வதற்கு தடையாக இருக்கிற தீமையான பாரியங்களை விட்டு உம்மை நோக்கி ஓடி வர துணை புரிந்தரணும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் பொற்பாதம் முடிந்து வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.